என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 11ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு முன்னமே அனுப்பினார். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். ஆதியாகமம் 45:8. முன்னமே அனுப்பினார். மேற்கண்ட வசனத்திலுள்ள தேவனே என்னும் சொல்லும் அதிலுள்ள ஏகாரமும் சகலத்தையும் நடத்துகிறவர் தேவன்தான் என்பதை அதிகமாய் வற்புறுத்தி சொல்லுகின்றன. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவன் தாமே சகலத்தையும் நடத்துகிறவராய் இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து போனதற்கும் தேவனே காரணர். எகிப்தின் அதிபதியானதற்கும் தேவனே காரணர். இந்த மெய்யுணர்வோடு யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறான். ஏனெனில் 7 ஆண்டு பஞ்சத்தில் 2 ஆண்டுகளே கடந்திருக்கின்றன. இன்னும் 5 ஆண்டு பஞ்சத்தின் போது அவர்கள் யோசேப்புக்கு அருகில் இருந்தால் அவன் நன்கு கவனித்துக் கொள்வான். அவர்களுடைய வம்சமும் அழியாமல் இருக்கும். மன்னிக்கிற மனிதர் ஒவ்வொருவரும் மன்னிக்கப்படுபவரிடம் இப்படி உண்மையான அன்பு செலுத்தி அவர்களை மேம்படுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்தவ நெறி. யோசேப்பு மீண்டும் பென்யமீனை கட்டிப்பிடித்து ஒரு முறை, சகோதரரை கட்டிப்பிடித்து ஒரு முறை அழுகிறான். இளகிய உள்ளம் யோசேப்பினுள் இருக்கிறது. அதே சமயம் ஆண்மைக்குரிய ஆளும் திறனும் அவனிடம் இருக்கிறது. யோசேப்பின் சகோதரர் வந்த விஷயம் பார்வோனின் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்களாம். இது ஒரு நல்ல பெருந்தன்மை அல்லவா? வேற்று நாட்டார் என்று வெறுக்காமல் அன்புடன் வரவேற்கிறார்கள். வெண்ணெய் திரண்டு வருவது போல் காரியம் கைகூடி வருகிறது. பார்வோன் குடும்பத்தாரை எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள், வண்டிகளை கொண்டு போய் குடும்பத்தாரை ஏற்றிக்கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லி தாராள மனப்பான்மையோடு அழைக்கிறான். நம் நாட்டில் மாநிலம் விட்டு மாநிலம் போய் குடியேறும் தேவை அதிகரித்து வருகிறது. அவர்களை அந்நியராக பாவித்து வெறுத்து ஒதுக்கும் தன்மையைத்தான் நாம் காண்கிறோம். ஒரு தாய் மக்களாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பும் தன் சகோதரருக்கு வண்டிகள், வழிக்கு ஆகாரம், வஸ்திரம் ஆகியவற்றை கொடுத்து அனுப்புகிறான். தம்பி பென்யமீனுக்கு 5 மாற்று வஸ்திரங்களோடு 300 வெள்ளிக்காசும் கொடுக்கிறான். சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது மகா நலமும் இன்பமும் வாழ்த்தல் செயலாயிருக்குமே. சகோதரர்கள் ஒருமித்து சஞ்சரிப்பது மகா நலமும் இன்பமும் வாழ்த்தல் செயலாயிருக்குமே. ஜெபம். இறைவா, யோசேப்பிடம் இருந்த மன்னிக்கும் பெருந்தன்மையையும் உதவும் தன்மையையும் எனக்கு தாரும். ஆமேன்.